ஆஃப் query string நேம். அதாவது $_requestங்கிறது ஒரு சூப்பர் குளோபல் $_requestங்கிறது ஒரு சூப்பர் குளோபல் வேரியபிள். அது எதை ரீட் பண்ணும்னா query stringோட வேல்யூவை ரீட் பண்ணும். எதன் மூலியமாக? query string நேம் மூலியமா. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து $_RNOல எனக்கு அதோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு 101ன்னு இருக்கும். இந்த 101 எதில் ஸ்டோர் பண்ணுறாங்க? எனக்கு $RNO. $RNO called as the variable. எனக்கு அதே மாதிரி எனக்கு $_request sname என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? XX அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்க? $name. அதே மாதிரி எனக்கு $_request of M1 return 56 அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை எதில் ஸ்டோர் பண்ணுறாங்க? $M1. ஸோ the $M1 called as variable, M1 called as query string name, $_request super global variable read query string value with help of query string name. $_requestங்கிறது ஒரு சூப்பர் குளோபல் வேரியபிள். அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா query stringோட வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அந்த $_request சூப்பர் குளோபல் வேரியபிள் read query string value by query string name. query string நேம் மூலியமாக தான் query stringோட வேல்யூவை ரீட் பண்ண முடியும். சரி, இப்போ இங்கே அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இங்கே? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இப்போ அடுத்தது இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து $_request of M2, அதாவது $_request சூப்பர் குளோபல் வேரியபிள் read M2 query string value. M2 query stringோட வேல்யூவை ரீட் பண்ணுதான். அது என்ன வேல்யூ? 65.5. அது எதில் ஸ்டோர் பண்ணுறாங்க? $M2 வேரியபிள். PHP வேரியபிள் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் $. PHPயோட வேரியபிள்ஸ் எல்லாமே ஏலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். $, அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ easily we can find out which one called as variable, which one called as query string, which one called as object name. சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒன் மோர் டைம் ஐ ரிப்பீட். இப்போ சப்மிட் பட்டன், டிரான்சாக்ஷன், ஆப்ஜெக்ட் வேல்யூஸ் டு query string, நம்ம இங்கே கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அதாவது ஒரு முடிவுக்கு அப்படின்னு சொல்லலாம். thus object name, ஆப்ஜெக்டோட நேம் என்ன? ஆரண்ட். ஏலேருந்து ஒர்க் ஆச்சு கிளைண்ட் ஸ்கிரிப்ட். அது எதுக்கு பாஸ் பண்ணுச்சு? query string. அதோட நேம் என்ன தான்? ஆரண்ட். அது எதுக்கு பாஸ் பண்ணுச்சு? $_request of RNO அதுக்கு பாஸ் பண்ணுச்சு. இந்த $_request எதுக்கு பாஸ் பண்ணுச்சு? $RNO. So this is exact explanation. First one is client side script. இது வந்து client side script மூலமா ப்ராசஸ் ஆகுது. நம்ம இங்கே டாப் மோஸ்ட் அட்ரஸ் பாரில் RN1 தான் இருக்கும். as well as this is server side script, read query string value by query string name with the help of super global variable like $_request. ரீட் பண்ண வேல்யூவை எதில் ஸ்டோர் பண்ணுறாங்க? ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்க. தட் வேரியபிள் நேம் இஸ் கால்ட் as $RNO. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இதுதான் ஃபைனல். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோங்க, இங்கே எஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ஹியர் ஐ புட் M1, ஹியர் ஆல்சோ ஐ புட் M2, அண்ட் தென் ஃபார் வாட் M1 M2 S name M1 okay, everything's okay, fine. இப்போ எப்படி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, குட். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இங்கே வந்து செக் பண்ணுறாங்க.
is set இருக்குதா is set dollar underscore for what request. Here I ask RNO is found then, if found then please that value transaction into dollar RNO variable இருந்தது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வேல்யூ போடணும். இன்கேஸ் ஐ எம் நாட் பாஸ் எனி ஒன் வேல்யூ டு query string then you please put 0. that's all. அதாவது நான் வந்து இப்போ query stringல RNOன்னு ஒன்று இல்லை, அப்படி இல்லைன்னா என்னால் ரீட் பண்ண முடியாது, எனக்கு சர்வர் சைட் ஸ்கிரிப்டால் ரீட் பண்ண முடியாது. அப்படி ரீட் பண்ண முடியலன்னா எனக்கு டிஃபால்ட் வேல்யூ என்ன கொடுத்துரு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துட்டேன். ஓகே குட். ஹியர் ஆல்சோ சேம் திங். இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன், எஸ் நேம்னு ஒரு query strings இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இன்கேஸ் இருந்துச்சுன்னா அந்த query stringோட வேல்யூஸ் எடுத்து எனக்கு எஸ் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் பாஸ் பண்ணிவிட்டு, இன்கேஸ் நாட் ஃபவுண்ட் தென் யூ ப்ளீஸ் புட் நல். ஸோ நம்ம அதே தான் இங்கே வந்துட்டு சேம் திங். இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ணுறோங்க, நம்ம ஹியர் ஐ ட்ரை டு புட் ஓகே இஸ் செட் query string name is m1 is exists then read query string m1 value, else in case m1 query string is not found then you please put 0.0. that's all. Here also I put same thing. Okay, m2 okay. Next the total. Here also I try to put total. Sorry, not total. Total வந்து calculate நடக்கணும். எனக்கு என்னென்ன எதெல்லாம் calculate பண்ணணும், m1 plus $m2. okay good. அதுக்கப்புறம் average. next one total divided by q. next one result $m1 is greater than 34.4 and $m2 is also greater than 34.4 then return result, return pass, else return fail. அதாவது எனக்கு m1 நோட வேல்யூ 34.4க்கு மேலே இருக்கணும், அதே சமயம் எனக்கு m2 ஓட வேல்யூவும் 34.4க்கு மேலே இருக்கணும். இன்கேஸ் போத் வேரியபிள் வேல்யூஸ் ஆர் greater than 34.4 then return pass. if any one found below of 34.4 below on 34.4 then you please put fail. ஏதாவது ஒன்று 34.4க்கு கம்மியாக இருந்தால் கூட ஃபெயில் போட்டுட்டேன். எனக்கு ரெண்டுமே எதுக்கு மேலே இருக்கணும், both should found greater than 34.4. ரெண்டுமே எனக்கு வந்து 34.4க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பாஸ். இன்கேஸ் any one or both are found under on 34.4 then you please put fail. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து 34.4க்கு மேலே ஏதாவது ஒன்று கூட எனக்கு வந்து 34.4க்கு கீழே இருந்துச்சுன்னா எனக்கு ஃபெயில் போட்டுட்டு, இல்லை எனக்கு ரெண்டுமே வந்துட்டு 34.4க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் எனக்கு பாஸ் கொடுக்கணும். ஸோ ப்ரோக்ராம் இஸ் ஓவர். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ப்ரோக்ராம் ஓவர். நவ் ஐ ட்ரை டு ப்ரெஸ் ஃபைல் அண்ட் தென் சேவ் ஆல். ஓகே. So I am entering into the web browser. Reload. See here. Sorry, I won't cancel transaction. Yeah.